வஸல்லம் 3 அடையாளங்களை சொன்னார்கள். ஹுஸ்னுல் ஹாத்திமா, இது 3ம் ஆதாரங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பேசுங்கள். ஒரு ஜனாசாவை பார்த்து மாஷா அல்லாஹ் ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அடைந்திருக்கிறார், சிறந்த மௌத்து கிடைத்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபி ஆகிரி கலாமி, அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தர் மரணித்தார் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் நல்ல முடிவை அடைந்து கொண்டார். ஒரு ஆளுக்கு பாதுகாப்பாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், வாப்பா வீட்டில் இருக்கிறார், சக்கராத்தில் கிட்ட இருக்கிறோம். எப்படி மௌத்தானார்? இரவு 2 மணிக்கு மரணித்தார். என்ன சொல்லிக் கொண்டு மௌத்தானார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அவரே தக்பீரை கட்டி கொண்டார். கேள்விப்பட்டில்லையா? எத்தனை ஜனாசாக்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுஸ்னுல் ஹாத்திமா, கடைசி முடிவு நல்ல முடிவு. இரண்டாவது சொன்னார்கள், பிஅரகில் ஜபீன், நல்ல மௌத்துடைய அடையாளம் அவர் சக்கராத்தில் இருந்து ரூஹ் பிரியும் பொழுது நெத்தியிலிருந்து வேர்வ கொட்டும். இவர் ஒரு முஃமின். அப்படி யார்? சிலவங்க சொல்லுவாங்க, நெத்திய தொட்டு பார்த்தேன் பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு, தண்ணி வடியுது. மௌத்துல் முஃமின் பிஅரகில் ஜபீன், சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். நெற்றி வேறுத்து 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 நெற்றியிலிருந்து தண்ணீர் வடியுது. இந்த நிலைமையில் யார் மரணிப்பார்களோ சொர்க்கவாதி. ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவை அடைந்து கொண்டவர். மூணாவது சொன்னார்கள், மன் மாத ஃபீ லைலத்துல் ஜும்ஆ அவு ஃபீ நஹாரில், அதாவது வெள்ளிக்கிழமை இரவில் யார் மரணிக்கிறார்களோ, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றால் நேற்றிரவு, யார் வெள்ளிக்கிழமை இரவில் மரணிக்கிறார்களோ அல்லது வெள்ளிக்கிழமை பகல் நாளில் யார் மரணிக்கிறார்களோ, இல்லா வக்காஹுல்லாஹு மின் அதாபில் கபர், அல்லாஹ் அவருக்கு கபருடைய அதாபை லேசாக்குறான், அவருக்கு கபருடைய அதாபிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான், அவர் சொர்க்கவாதி. இது ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைக்கக்கூடிய ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வம் உள்ள 3 ஹதீஸ்கள். இந்த நிலைமையில் மரணித்தால் அவர் ஹுஸ்னுல் ஹாத்திமா, சிறந்த முடிவை அடைந்து